வாவ். வெரி குட் வெரி குட். அருமையான கொஸ்டின். இந்த யோகம் யாருக்கு கிடைக்கும்? அரியனுக்கு தான் கிடைக்கும். அவங்க அம்மா அதுக்கு பிறக்கிற புள்ள அம்புட்டையும் சந்திப்பேன். அதுக்கு ஆண்டவன் ஆயுஷ கொடுத்து வைக்கணும். அதை சொல்லுங்க. இந்த யோகம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு விட குஞ்சா கிடைக்குது. அதுக்கு ஜாதகத்துல என்ன சொல்றீங்க? பின் யோகம் இல்ல, நெஞ்சு சளிக்கு விட குஞ்சுதான் நல்லது. அப்ப குஞ்சம் நசுக்கணும்ங்கிறியா? ஏன் குஞ்சம் நசுக்கப்படாது? இல்ல இல்ல, இது கோழி குஞ்சு மாதிரி. ஆனா என்ன ஒரு பயம், ஏன் போக்சோ சட்டத்துல உள்ள போயிருவோமோன்னு ஒரு பயம். ஏங்க அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. பாலியல் பலாத்காரம்னு ஒன்று கொண்டு வச்சிருவாங்க. அந்த பலகாரம் எந்த கடையில் விற்கிது? பலகாரம் இல்லையா, பலாத்காரம். பலாத்காரமா? ஆனா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஆளு இந்த சின்ன பிள்ளையா இருக்கு, முட்டு பிள்ளைய கொண்டு வந்து ஹரிகரனுக்கு போட்டிருக்காங்களே, இது நியாயமா? இதுல பாவம் இல்லையா நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அது தப்பு. ஏன் இன்னும் உங்களுக்கு புரியல. எப்படி சொல்றீங்க? அதாவது அடுப்பு சின்னதுதான், சின்னதான். பால் காய்ச்சற குண்டா வச்சாலும் நிற்கும், தண்ணி காய போடுற குண்டா வச்சாலும் நிற்கும். நெல்லு காய வைக்கிற நெல்ல வைக்கிற அண்டா, நெல்ல வைக்கிற அண்டா வச்சாலும் நிற்கும். அடுப்பு தாங்கும். நம்ம பிரியாணி சட்டி மாதிரி அடுப்பு சின்னதுதான், தாங்கும். இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? பாப்பா பா. யாருங்க நீங்க? வாடா. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. இப்போ நான் கையை வச்சு என்ன பண்ண போறேன்? கூப்பிட்டீங்க? நான் கையை வச்சேன்னா நீ கசங்கி போவேன். சும்மா லேசாக தான் தொட்டிருக்கேன். வா இப்போ கையை நட்டு. உன் கை தானே? சந்தேகப்படுறீங்களா? வெரி குட். அந்த கை நட்டு. அது உன் கை தானே? ஏன் கைதாயா? மூக்கு என்னோட மூக்கு தான். உன் மூக்கு தானா? ஆமா. என்னங்க அப்படி? என்ன வாடகை எடுத்தது இல்ல பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்காங்க? இல்ல 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 இல்ல, சுண்டு வரல மூக்குல விடு. போகுதா? போகுது. போகுது. இந்த வரல விடு. போகுதா? போகும். பாம்பு வரல விடு. போகும்யா. போகுமா? போகுதா? வீட்டு பாத்துருக்கு. ஆள்காட்டி வரல விடு. போகும். கட்ட வரல விடு. போகுங்க. அந்த பிள்ளையே போகும்னு சொல்லுது. அப்புறம் நீங்க ஏன் வருத்தம்? யாருக்கு அதனால அவரவர கை அவரவர மூக்குல போகும்யா. அது மாதிரிதான். என்னது? போகும். என்ன போயிட்டே இருக்கு. கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் சிரமமா இருக்கு. யாருக்கு? அப்புறம் அமுக்கி தள்ளணும்னா கட்ட வரலாம் இருந்தாலும் போயிடும் மூக்குலன்னு சொல்ல. நீ வேற எதுக்குள்ள நினைச்ச? எதையும் நினைக்கல. நினைக்க கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன். நான் நினைக்கிற மாதிரின்னு சொன்னேன். நான் என்ன நினைப்பேன் சொல்லு? எதையோ நீங்க கொஞ்சம் வீக்கா நினைக்கிறீங்க. சின்ன பைய உள்ள இருக்க. ஏய் மேல கை வைக்காதயா. அப்ப கீழ கீழ வைக்கவா? ஏய் இல்ல மேல வைக்காதீங்கன்னா இப்ப கீழ வைக்காத. ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் டிசைன் பிடிக்கும். ஹலோ, மேலேயே தொடக்கூடாதுன்னு சொல்றான். இதுல வேற கீழே வேற வச்சு வளர்ப்பீங்களோ? அப்படி இல்லப்பா, யாருக்கு எது பிடிக்கும் தெரிஞ்சு அங்க வைக்கணும். அதான் நம்ம வேலை. எங்க வச்சாலும் பிடிக்காது. ஹலோ, எங்க வச்சாலும் பிடிக்காதுன்னா கொண்டு போய் பொங்க வச்சு விடுவேன். அப்பமா உன்னை கொண்டு போய் நான் பொங்க வைக்காம வந்தா சரி. நான் பொங்க வைப்பேன். பொங்க வைப்பியா? ஹலோ, என்ன ஹலோ? ஒரு பல பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய தொட்டு பேசுறீங்க. நீங்க அக்கா குச்சி கூட பிறக்கல. அண்ணன் தம்பியோட தான் பிறந்தேன். சொல்ற புரியுதா இல்லையா? என்ன ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணை தொடுறீங்களே, அப்புறம் நாளைக்கு யாருங்க அந்த பிள்ளைய கட்டுவாங்க? அது நமக்கு அவசியம் இல்லை. நீ கேட்குறிய கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொடலாமான்னு. கல்யாணம் ஆன பிள்ளைய திட்டா புருஷங்காரங்க வாயிலே வெட்டுவாங்க. அதுக்காகத்தான் ஆகாத பிள்ளைய லைசன்ஸ் வாங்காத நாயா இருந்தா தான் தொடுவேன். வயசுக்கு வந்த பிள்ளைய தொட்டு பேசக்கூடாதுங்கிறேன். அப்புறம் ஏன் லூசு? இப்பதான் தெரியுமா? வயசுக்கு வந்த பிள்ளையை தான் தொடணும். வயசுக்கு வராத பிள்ளைய தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம்னு உள்ள கொண்டே வச்சு. ஐயோ, அப்பவும் அங்க உள்ள ஒண்டி தான் வைக்கிறாங்க. உள்ள வைக்கணுமா வெளியே வைக்கணுமா நீ சொல்லு? எங்கேயுமே வைக்க வேணாம். என்னம்மா நீ இப்ப நான் தப்பு பண்றேன்? என்ன எங்க வைப்பாங்க? கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள வைப்பாங்க. அதான் அது எங்க வைக்கிறாங்க? உள்ள வைக்கிறாங்க. உள்ள தானே வைக்கணும். ஏங்க இருப்பா, உள்ள தானே வைக்கணும். உள்ள தான் வைக்கிறாங்க. உள்ள வைக்கணுமா வெளியே வைக்கணுமா? ஹலோ, அது இருப்பா. அந்த பிளேட் கேளுங்க இல்லையா? ஜெயிலுக்குள்ள உள்ள தாங்க வைப்பாங்க. உள்ள தானே வைக்கணும். உள்ள தான் வைக்கணும். உள்ள வைக்கிறது மரியாதையா வெளியே வைக்கிறது மரியாதையா? உள்ள வைக்கிறதா ஏன் மரியாதை? ஹலோ, அந்த பிள்ளையே சொல்லுது உள்ள மரியாதைன்னு. இந்தாங்க. ஹலோ ஹலோ, நான் வந்து ஜெயிலுக்குள்ள உள்ள வைக்கிறலாம் செஞ்ச
தப்பு பண்ணுனாதான் உள்ள வைக்கணும். அட பைத்தியக்காரா, உள்ள வச்சாதான் தப்பே பண்ணலாம். என்ன சொல்ற? நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? நாங்க என்ன ஏங்க தப்பு பண்றதுக்கே உள்ளதான் வைக்கணுமா? அப்புறம் உள்ள வைக்காம எப்படி தப்பு பண்ணுவாங்க? வெளியே வச்சா பண்ணாக்கா அவன் லூசு பையன் அர்த்தம். ஹலோ, அது என் மக, நானே தொட்டதில்லை. விளங்கும். உன் மக நீ தொடப்படாது மெண்டலு, நான் தொடலாம். ஏய் இதே சாக்குன்னு எங்க அப்பா மெண்டல்னு சொல்றீங்களா? அப்பா மெண்டல் இல்லையா? ஹலோ, இல்ல. ஏன்? அவ்வளவுங்க. என்ன அவங்க அம்மாவே நான் தொட்டதில்லைங்க. அப்புறம் அவங்க எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அம்மாவே தொட்டா நான் எப்படிமா வந்தேன்? நல்லா கேளு, நல்லா கேளுங்கிறேன். நீயே கேளு, நான் கேட்டா சங்கடப்படுவாங்க. கேளு, உனக்கே சந்தேகமா இருக்கா? அம்மாவை நீங்க தொடலைன்னா நான் எப்படி பிறந்தேன்? நீங்க ஆண்டவன் கொடுத்த பிள்ளையா? ஏய், அந்த பிள்ளைக்கே தெரிஞ்சிருக்கு. என்னன்னு? நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்கிறீங்க. ஏய் அவங்க அம்மால தொட்டாத்தான் நான் பிறப்பேங்கிற வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. விவரம் தெரியுது, விவரம் தெரியுது. ஏண்டா என்ன நான் இப்ப என்னையா தப்பா கேட்டேன்? முட்டா ஒன்றிய உன்னைய அந்த பிள்ளைக்கே தெரிஞ்சிருக்கு. வாத்தால நீ தொட்டாத்தான். அப்ப நீ தொடலைன்னா நீ கேளுமா, எங்க அப்பா யாருன்னு கேளு. எங்க அப்பா யாருப்பா? ரைட்டு. நீ சாமி- குடும்பம் குழப்பமான குடும்பம் போல இருக்கு. இரியா. நீ சாமி கொடுத்த பிள்ளையா? சாமி கொடுத்த பிள்ளை. சாமி கொடுத்த சாமி கொடுக்கல, சாமிநாதன் கொடுத்துருக்கான். சாமிநாதன் கொடுத்த. பக்கத்து வீட்டு சாமிநாதன். அது யாருங்க? ஒப்ப வெளியில போயிட்டான், இவன் உள்ள வந்துட்டான் சாமிநாதன். ஐயோ. அதான் சாமி கொடுத்த உள்ள. ஓ, எந்த பொருளுமே வச்சுக்கிற பொருள் தான் இருக்கு. ஏன் என்ன புலங்குனா பழசா போயிரும். புலங்குனா பழசா போயிருங்க. கேட்டியா? ஆமா. புலங்கனா பழசா பழசா போகணும். போயிருங்க. அதனாலதான் கோத்தால புதுசாவே புலங்காமையே வச்சிருக்கேன். வச்சிருக்கேன். ஆ. இவன் பேச்ச கேட்டுத்தான் நானும் புலங்காமையே வச்சு வெட்டியா நாசமா போய் துருப்பிடிச்சு போச்சு. நல்ல புத்தி சொல்றான்னு நினைச்சு நானும் புலங்காமலே பழசா போச்சாடா. அதுக்கு தான் அடுத்தவங்க பேச்ச கேட்க கூடாதுங்கிறது. ஒப்ப பேச்ச கேட்கக்கூடாதா? ஆஹா, நான் கேட்பேங்க. நீங்க பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளையா இருக்க, சின்ன பிள்ளையா இருக்கேன். உன்னை நான் மதிப்பு கொடுத்து விட்டு கொடுத்து போறேன். அடப்பா, ஓடி போயிரு. இவரு பெரிய அம்மா கொடுக்கு விட்டு கொடுத்து போறாரப்ப அங்கிட்டு. ஆள பரால. சைஸ பத்தியாடா? ஆ? மம்மா கொடுக்க என்னங்க விட்டு கொடுத்து போறீங்க? உங்களை விட அவ்வளவு நாங்க கீழ்த்தனமான பிள்ளையா? சொல்லியா? இழுத்தரம்லடா. அப்புறம் குட்டி பிள்ளை. குட்டி பிள்ளைதாயா? நான் ஏறி குப்புற படுத்தனா நீ நசுக்கி போவேன். நான் சொல்ற கேளு, உன்னை வலிச்சு தான் எடுக்கணும். யாரையா நீ முதல்ல? புல்டோசர் கடையில உருளைக்கிழங்கு மாட்டின மாதிரி மாட்டிக்கிடுவேன். அது என்னண்டா மாட்டிட்டு போறேன், அது எனக்கு தேவையில்லை. யார் நீ முதல்ல? இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. முதல்ல யாரு, கடைசியில யாரு? நான் தான், கடைசி வரைக்கும் நான் தான். யாரு நீங்க? யாரா இருந்தா உனக்கு என்ன? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், என்ன அதட்ற? இல்லையா, என்ன பண்ணுவ? நீங்க எல்லாம் வேற மாதிரி. நான் வேற மாதிரி. ஏறிட்டு மிதிச்சனாக்க நாரிக்கிட்டு போயிருவேன். பாங்கிட்டு இடத்த காலி பண்ணியாமல. ஏய் போயா முதல்ல. உனக்கு பயப்படுறல நான் கிடையாது. இவங்க ஏறிக்கிட்டு மதிப்பாகலாம். உன்னை மாதிரி ஆளை ஏறிக்கிட்டு தான் மிதிக்க முடியும். இந்த விளக்கமாத்து குத்தி ஏறி மிதிச்சு நமக்கு நாரிக்கிட்டு செத்து போவோம். என்ன அந்த பாருலாம் பேசக்கூடாது. செஞ்சிருவேன். செஞ்சிருவீங்களா? என்னத்தங்க என்னைய கண்ணடிக்கிற? ஜவார் என்ன செஞ்சிருவேன். என்னத்த செஞ்சிருவீங்க? சாம்பாரா, ரசமா, யாரோ சொல்லிருக்காங்க. பாயாசமா? சொல்றாரு நீ சொன்னியா? இல்ல இல்லைன்னா இவ்வளவு அசால்ட்டா அந்த புள்ள பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னையாப்பா? உன்னை எச்சரிக்கிறேன். என்ன எச்சரிக்கிறேன்? எச்சரிக்கிறேன். தெரியும், டென்ஷன்ல வரும்போது அப்படித்தான் வரும். பேசுற தெளிவா பேசணும். அப்ப நீங்க டென்ஷனாவே இருக்கீங்களா? டென்ஷன் ஆகும்போது அப்படித்தான் எச்சரிக்கிறேன் இப்படி வேணும் மாதிரி வரும். பொம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை? முதல்ல நான் வாய பொம்பளை பிள்ளைதே. நான் ஆம்பளை பையன் சொல்லவே இல்லையே. வாய அடக்க. என்னையா? ஐயா ஓடி போயிரு. ஏரியா கொத்தவர லைட் வந்துக்கிட்டு சேட்டியா பாரியா. ஏங்க இந்த மாதிரி இருந்தா சேட்டா கூட இருக்கும். நீங்க என்ன கரடிக்கு கடைசி பிள்ளை மாதிரி இருக்கீங்க? நான் ஏதாவது சொன்னனா? உன்னையெல்லாம் நல்லா மூஞ்சி இருக்கு முத பிள்ளையா. டவுசர் பாக்கெட்ல சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அடே அப்பா, நீங்க சொருறு நொடிக்கு நாங்க என்ன புளியங்காயா பறிச்சிட்டு இருப்போம். அது நாளா மடிச்சு பாவாடைகளை தொழிட்டு போயிட்டே இருக்கும். சொல்லுமா நீனு, நம்ம போட்டின்னு வந்துருச்சுனா இவரை நாளாலாம் மடிக்க முடியாது. 40 மடிச்சா கூட இதுக்குள்ள தெரியுதா? நாலாம் மடிச்சாலும் உன் பாவாடைக்குள்ள விட முடியாது. ஏங்க மடிக்காமே வைக்க முடியாது. சுத்தமா பேசுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி தான் பேசுவீங்களா? வாய ஓண்டாட. பொம்பளை பிள்ளை வாய் பேசாத. அந்த காலத்துல வாய் பேசாத பிள்ளை நாய் தூக்கிட்டு போயிரும். அது உன்னையெல்லாம் அசால்ட்டா தூக்கிட்டு போ. ஏயா நல்லி எலும்பாட்ட.
நீ இப்படி பேசுறது ஆகாத காரியம். பொம்பளை வாய் அடிச்சான்னா வாயாடி சிரிக்கும்பாங்க. இந்த காலத்துல வாய் பேசினாதான் பொழைக்கவே முடியும். அப்படி சொல்லாத. ஆம்பளை பேசுவான். பேச பிறந்தவன் ஆண்மகன். ஏன் ஆம்பளை மட்டும் தான் பேசணுமா? பொம்பளை எல்லாம் பேசக்கூடாதா? ஆண்மகன் பேசினான்னா அது சரித்திரம். பொம்பளை பேசினாலும் சரித்திரம் தான். அட்டை தருத்திரம். ஆம்பளை பேசினாதான் அட்டை தருத்திரம். உங்க சவுடாலாம் அடுப்புங்கிற வரைக்கும் தான். அடே அப்பா, அது தாண்டி வெளியில வராது. தெரிஞ்சுக்க. அடுப்பங்கரையில நாங்க சமைச்சாதான் உங்க வாய்க்கு ருசியா நல்லா திங்க முடியும். நீங்க சமைக்கலைன்னா ஆரிய பொண்ணு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போறான். அடே அப்பா. ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னங்க? ஆம்பளை பையலோட போட்டி போட்டு எத்தனை தண்டி பிள்ளையும் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. யாரு சொன்னா? நீ ஜெயிச்சு புடியோ? ஜெயிச்சிடுவேன். வாய் சவடல் பேசாத. ஏன்? எல ரத்தம். எல ரத்தம். அந்த முறுக்கு பேசதான் செய்யும். பேசுற. ஆமா. ஆனா காரியத்துக்கு ஆகாது. ஏன்? ஆண் மகனுக்குன்னு ஒரு சட்டம், பெண் மகனுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கான். என்ன சட்டம்? ஆணுக்கு பெண் சமம் சமம்னு பேசுறதெல்லாம் வார்த்தைக்கு சரியாம வருமே தவிர வாழ்க்கைக்கு சரியா வர. ஏன் என்ன வாழ்க்கைக்கு சரியாகாது? அப்ப நான் செய்யறப்ப நீ செஞ்சு விடுவியா? அப்படி சொல்ல வரலங்க. செய்ய முடியுமா? உங்களால செய்ய முடியாது. என்ன எங்கனால செய்ய முடியாது? நான் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறேன். பெண்களுடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுறவன். நானும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க போறிய. இன்னைக்கு பெண்கள் விண்வெளி வரைக்கும் போயிட்டாங்க. ஆமா. நிலாவில கால் எடுத்து வச்சுட்டா பொண்ணு. அப்படி சொல்லுங்க. சந்தோஷப்படுறேன். மறுக்கல. விமானத்தை ஓட்டுறா, ராக்கெட் ஓட்டுறா பெண்ணு. மதிக்கிறேன். ஆனா என்னத்து நீ செஞ்சாலும் பொம்பளை பொம்பளை தான். ஆனா ஆம்பளைக்கு சமமாக முடியாது. ஏன் சமமாக முடியாது? நாங்க செய்யறத உன்னால செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? சவுடால் பேசுறியா? ஆமா. அப்படியா? ஆமாயா. இங்கரு. என்ன? அப்ப நான் செஞ்சு விடுவேன். என்ன வேணாலும் செய்யுங்க. ஏன் செய்கிறதுங்கல? மாட்டிக்கிருவேன். ஐயோ, அதுதான் செய்கிறேன்னு சொல்லுதுல்ல. திருவேலங்குடி மேடையில நீ மாட்டிக்கிருவேன். ஏங்க அதுதான் செய்கிறேங்கிற அப்ப மாட்டிக்குவேன்ட்டு. செய்யற முடியல. நான் நினைச்சேன்னா ஒரு சொடுக்கிற நேரத்துல இந்த டி ஷர்ட் பேண்டையும் கலட்டி கீழே போட்டுட்டு விவசாயி கணக்கா ஒரு கோமணத்தை கட்டி பத்திரகாளியம்மன் கோயில 15 ரவுண்ட் அடிப்பேன். ஓஹோ. உனக்கு தள்ளுபடி. என்ன தள்ளுபடி? 15 ரவுண்ட் வேணாம். சரி 7 ரவுண்ட் அடி. 7 கோமணம் வேண்டாம். பாதி. உனக்கு கர்ச்சீப் போதும். ஏயா? அதுவே ஜாஸ்தி. உன்னால இது மட்டும் தானே பண்ண முடியும். அதுல என்ன இருக்கங்க கோமணம் கட்டி போறது? நான் கேக்குறேன். கர்ச்சீப்பே ரெண்டா கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டா. மூணாங்கறீங்க. உங்கனால அதனால அது மட்டும் தானே பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்க? பாத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆமா. முடியுமா? முடியும். ஹலோ பாப்பா என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு முறை கோமண துணியை கட்டிட்டு வரைக்கிறீங்க, அது ஒண்ணுமே இல்லாம போறேங்குது. அம்மனை குண்டியாவா போலாம். நீ அம்மனை குண்டியா போனாலும் நான் எப்பயா சொன்னேன்? ஒன்னும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நீ தாராளமா போகலாம். அதனால பிரச்சனை இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும்ன்றது ஒண்ணு இருக்காதா? நீ ஆம்பளை பிள்ளை எப்படி பேசுறியா? என்ன அப்படியே பேச என்ன என்னங்க குளிருதா? டென்ஷன் வந்தா ஏன் ஆடுறீங்க? கோவம் வந்துச்சுன்னா அப்படி சொல்லணும். கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னங்க? வாய் சவடால பேசாத. ஏய் மேல்ல கை வைக்காதயா. மறுபடியும் அப்புறம் கீழ வைக்க. ஏய் சரி பரவாயில்லை. பிச்சிடுவேன். ஒன்னு தெரிஞ்சுக்க. என்னது? அதையும் பிச்சு விட்டுனா அப்புறம் என்ன பண்ணுவ? ஒண்ணையா. சரி நான் சொல்றேன். ஆம்பளை கூட போட்டி போடுற இல்ல. ஆமா. 1000 குட்டிச்சவரை தாண்டுவேன் ஆம்பளை. ஆனா ஆம்பளை தான். ஏன்? பொம்பளை அப்படி இல்ல. தாண்டுவோமா? தாண்டுவோமியா? சொல்லக்கூடாது பக்கி. ஏன்? அப்படி சொன்னா உனக்கு அசிங்காது. என்னங்க இதுல கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. நான் குட்டிச்சவர்னு சொன்னது என்ன தெரியுமா? என்னத? புரியுதா இல்லையா? 1000 குட்டிச்சவரை தாண்டுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 1000 பொம்பளைட்டு போகும்னு அர்த்தம். நீயும் தாண்டுவங்கிறியே. தெளிவா சொல்லிருக்கணும். அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஆனா கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. கோடிங்கிறது எது? புது துணி. ஆமா. அது எது வரைக்கும் புது துணி தெரியுமா? அத பொளங்கற வரைக்கும். வெரி குட். ஒரு சலவை பண்ண வரைக்கும். ஆமா. அப்புறம் அது பழைய துணி தான். ஆமா. குமரின்னு சொல்றானே அது எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்க வரைக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு புள்ள பத்துட்டா அவனை கிளட்ட முட்டைன்னு மூளையில எழுப்பிடுவாங்க. எப்படி தானோ? ஆனா ஆம்பளை அப்படி இல்ல. 80 வயசுலயும் நரச்ச மீசையை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளைக்கு உண்டு என்பதை நான் அடித்து கூறுகிறேன். இவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு பொண்டாட்டியும் பிள்ளையும் வீட்டுல விட்டுவிட்டு 16 வீட்டுக்குள்ள போய் பூந்து வருவீங்களா? நாங்க பாத்துக்கிட்டு வாசப்புல உட்காந்துருப்போமாக்கும். அதான் உன் தலையெழுத்து. என்ன தலையெழுத்து? நான் அதான் வச்சுக்கோமே தூக்கி போட்டு மித்தி மித்தி சங்க வகுந்தே விடுவேன். சங்க வகுந்தீங்கன்னா உனக்கு தான் ஆம்பளைக்கு தான் சங்கு இருக்கும். ஆம்பளைக்கு தானே சங்கு இருக்கும்.
தெரியும் நல்லா. சங்கு ஆம்பளைக்கா இருக்கு. தொண்டை முடிச்சு. அதுக்குள்ள நல்லா ஈஸியா இருக்கும். ஏன்? பைத்தியம் பைத்தியம். யார பத்தி பைத்தியம்ங்கற? சங்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு. இருக்குங்க. உனக்கு சங்கு இல்லையா? இருக்கு. அது தோ இங்க இருக்கு. அப்புறம் ஆம்பளைக்கு தான் எங்க இருக்குன்ற? உங்களுக்கு எப்படி சொல்றது? உங்களுக்கு வெளியில தெரியும், தெரியும், எங்களுக்கு வெளியில தெரியாது. எனக்கும் தெரியாது, உனக்கு தெரியுது. அவர் முடிச்சு தெரியுதா? எங்க தெரியுது? நீங்க குண்டா இருக்கீங்க, அதனால தெரியல. இது எவனோ பைத்தியக்காரன் சொன்ன வசனம். என்ன பைத்தியக்காரன் சொன்னா? ஆணுக்கு முடிச்சு பெருசா இருக்கும், பெண்ணுக்கு முடிச்சு கம்மியா இருக்கும். அதெல்லாம் இல்ல. அது சும்மா சொல்றது. பெண்ணுக்குங்கிற தன்மை வேறு, ஆணுக்குங்கிற தன்மை வேறு. ஒன்னு சொல்றேன், நீ சின்ன பிள்ளையா இருக்க, இன்னும் உனக்கு பக்குவம் பத்தாது. இன்னும் 50 வருஷம் ஆகும் நீ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. உனக்கு நான் சொல்லணும்னா அது வேற மாதிரி சொல்ல வேண்டியது. வயசுனா அரை கிழவி ஆயிருவேன். தெரியுதா? அதை தெரிஞ்சுக்கணும்னா அரை கிழவி ஆகணும். 50 பேத்த கொண்டாத்தான். 50 பேத்த கொல்லணுமா? இல்லம்மா, கொலைகாரன்ற பட்டத்தை கொடுக்கலாம்னு பாக்குறீங்களா? 50 பேரை கொண்டாத்தான் அரை வைத்தியம். அப்படி 50 பேரை கொண்டா அரை வைத்தியம்னா 50 பேரை கொண்டா வைத்தியனா கொலகாரன். ஆனா அது வல்ல அர்த்தம். 50 பேரை கொண்டவன் அரை வைத்தியன். அப்படின்னா தமிழ் வைத்தியத்துல என்னென்ன மருந்துக்கு என்னென்ன வேறு என்னென்ன மூலிகைன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் வேற வைத்தியம். சரி, தெரியுதா? சரிங்க. நான் உனக்கு கேக்குறேன், என்னது என்ன பிள்ளையா இருக்க? ஏய், மேல்ல கை வைக்காதயா. அட என்ன கலது, சும்மா ரொம்ப பிகு பண்ணிக்கிற. என்ன பிகு பண்ண? முதல்ல அப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் கொஞ்சம் பழகிடுச்சுனாக்கா எப்ப 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 எப்பன்னு எதிர்பார்த்துட்டு. ஏய், நான் சரி விடு விடு விடு. அப்புறம் முகரே எப்ப முகரே பாக்க. சரி, நான் கேக்குறேன், நீ தமிழ்நாட்டு பிள்ளையா? நீ தமிழ்நாட்டு பிள்ளை தாங்க. நல்ல தமிழ் பேசுறனே. சரி, தமிழ் பேசுற பிள்ளைய போய் தமிழ்நாட்டுக்கார பிள்ளையான்னு கேக்குறாங்க. தமிழ் பேசுறவங்க பூரா தமிழ்நாட்டுக்கார பிள்ளை இல்ல. சரி, நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் தெரிஞ்சவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளை. நான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளை தாங்க. நீ கலாச்சாரம் தெரியுமா? கலாச்சாரமா? பண்பாடு தெரியுமா? தெரியும். நான் கேட்டா பதில் சொல்லுவேன். கேளுங்க, தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். அப்படியா? வயசுக்கு வந்துட்டியா? வயசு என்னவா இது? ஒரு பொம்பளை போயிட்டு பொம்பளை பிள்ளை கேட்காம ஆம்பளை பிள்ளை கேட்பாங்க. வயசு பிள்ளை இப்படி தான் கேட்பீங்களா? சரி விடு, டீசெண்டா கேட்கவா? கேளுங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. அந்த மைத்தை தான் தமிழ்லையும் கேட்டேன். தமிழ்ல கேட்டா அசிங்கமா இருக்கான், இங்கிலீஷ்ல கேட்டா டீசெண்டா இருக்கான். என்னையா இந்த உலகம் சங்கடமா இருக்குல்ல? சரி, வயசுக்கு வந்தில? வந்துட்டேங்க. குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. மாசம் ஒரு குச்சி. அப்படி கட்ட மாட்டாங்க, முதத்தான் கட்டுவாங்க. குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? உள்ள விட்டாங்களா? ஏய், எதடா கேக்குற? யாங்க? ஏய், குச்சிக்குள்ள விட்டாங்களா இல்லையா? குச்சிக்குள்ள விட்டாங்க. நான் அப்புறம் குச்சிக்குள்ள விட்டது கேட்காம உள்ள விட்டாங்களா? விட்டாங்க. ஜாமான் போட்டாங்களா? ஜாமானா? ஆட என்னம்மா கொண்டுதாங்க வந்தாங்க. எத எடுத்தாலும் வெதண்டவாமா. குண்டா. அண்டா குண்டாலாம் சீர் ஜாமான். அப்புறம் அதல்ல, என்ன குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். ஆமா, அது வசதி புள்ளையோ வசதி இல்லாத புள்ளையோ யாருக்கா இருந்தாலும் அந்த ஜாமான் போடுவேன். ஆமாங்க. ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. கருக்கருவா இது 3 போடுறானே, அது ஏன்? விளக்கு மாதிரி நாங்க உட்கார்ந்திருக்க இடத்த கூடி சுத்தம் பண்ண. ஆமா, உன் மாநகராட்சியில வேலை பார்க்க போறீல? ஏய் இல்லையா, குப்பையெல்லாம் ஆக்கியிருப்போம். சரி, அது கூடி சுத்தம் பண்ண. உலக்க வாயில விட்டு இடிக்கிறக்கா? இல்ல அப்புறம் என்னன்னு கேட்டேன் நானு. அதுக்காக தாங்க கொடுப்பாங்க. யாரு உங்கள மாதிரி ஆளு பக்கி கறிக்கருவா எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு பேய் பிடிச்சுக்கும். பேய் பிடிக்கும். பேய்க்கே உன்னை பிடிக்கும்போது எனக்கு பிடிக்காம இருக்குமா? ஏய், பேய் எங்களை அண்டாம இருக்க கறிக்கருவா. பேய்க்கு அண்டாவும்ல குண்டாவும்ல. முதல்ல பேயின்னு ஒண்ணு இருக்காங்கிறதே சந்தேகம். இதுல பேய் வருதான், உங்களை பிடிச்சுக்கிறதான். என்னையா இந்த உலகத்துல மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவு இல்லையா? தமிழன் பண்பாடை எதுல வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க. எதுல? இந்த உலக்க ஏன் போடுறான்னா, ஏன் போடுறாங்க? நீ குடிச்சுக்குள்ள இருந்து வெளியில வரையில அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். தாண்டு அப்படி நின்றுக்க. இப்ப நீ தாண்டிட்ட. இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு. இருக்குன்னு நினைச்சுக்க, இல்லையெல்லாம் சொல்லாத. இதுக்காக நான் உலக்கலாம் உரல் உலக்கலாம் வேண்டாம். அரிச்சந்திர அண்ணா கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு உலக்க கிடக்குன்னு நினைச்சுக்கிறணும். இப்ப நீ குடிஞ்சு பார்க்கணும், இப்படி பார்க்கணும். அப்ப நீ மனசுக்குள்ள நினைக்கணும், ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்கைக்கு ரெடி ஆகிட்டோமா? ஏன்? உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல்லு குத்தணுங்கிற பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. சரி, விளக்க மாதிரியா போற? விளக்க மாதிரி எதுக்குங்க? இதுதான் முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனி. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த. யாருக்கு சொல்லணும் சொல்றேன், அதுக்கு மட்டும் தானா? அந்த கறிக்கருவா எதுக்கு தெரியுமா? நான் சொல்றேங்க, சொல்லவா? இந்த உரலை விட்டு இந்த உலக்க வேற எந்த உரலையாவது தேடி போச்சுன்னா புடிச்சுக்கிட்டு அறுக்கதான் அந்த கருக்கருவா. கொர 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 கொரன்னு
என்னையா கையை எங்க போட்டு? இவ்வளவு ஒரு கருத்தை இதுவரைக்கும் நான் யார சொல்லியும் கேட்டதில்லையே. நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆஹா, ஆஹா, இதை நீ தஞ்சாவூர் கோயில்ல கல்வெட்டுல எழுதிட்டு அடியில உட்காந்துக்க. சொன்னவார் இந்த இந்த உரலை விட்டுட்டு வேற உரலை தேடக்கூடாது. உலக்க ஆமா, முதல்ல அது உரலா இருந்தா தானே. உரல அப்புறம் பிற என்ன? இது பாக்கடிக்கிற உரல். வாய் நீங்க தானே சொன்னீங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே. ஏய் மேல கையை வைடா. வெறி ஆயிருவேன். அண்ணமா தொடப்படாத பிகு பண்ணுவேன். அது பிகு பண்ணல. அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கனே பேசாம தான் இருந்தேன். என்னக்கு அம்மாடி இல்ல. யாரை விட அன்னைக்கு மூடா இருந்திருக்கா, இன்னைக்கு மூடு இல்ல. சீ. சரி மூடு வர. சரி ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. தொழில் பண்றேன். கம் ஆன் டெல் மீ குயிக் பாஸ். நீ எனக்கு பணம் இது செக்காஜை வந்த பலம் எல்லாரும் வாங்க என்ன பழம்? இழந்த பழம். இழந்த பழமா? இழந்த பழமாவா? என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணும் தெரியுமா? ஆமா, முள்ளு இருக்கும் அந்த மரத்துல. அது நியாயம் தான். நீ இழந்த பழமான்னு அசால்ட்டா சொல்ற. இல்ல இழந்த பழமான்னு கேட்டேன். இழந்த பழம் இந்த உருண்டை உருண்டையா இருக்குமே. உருண்டையா இருக்கும். ஆமா, இழந்த பழம். எப்படிங்க இருக்கும்? சப்பட்டையா இருக்கும். கேட்கிறார் வர கேள்வி. உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே. பழத்தனா கொட்டை இருக்கதாயா செய்யும். பழம்னா கொட்டை இருக்கதான் செய்யும். பழம்னா கொட்டை இருக்குமா? ஆமா. ஏன் கொட்டை இல்லாத பழம் இல்லையா? இல்ல. கொட்டை இல்லாத பழம் இல்ல. வாழைப்பழத்துல இத கேட்டுக்க. கருப்பு கருப்பா இருக்குமே குட்டியூனா. கருப்பு கருப்பா குட்டியூண்டா இருக்கிறது விதை. ஓ, அது விதை. அது கொட்டையாகாது. விதை கொட்டையாகாது. கொட்டை விதையாகாது. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டையாகலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க வாழைப்பழத்துல கொட்டை இல்லைன்னு. நான் சொல்றேன் வாழைப்பழத்துலயும் கொட்டை இருக்குங்கிறேன். எப்படிதானோ இப்பதான் இல்லன்றீங்க. நான் எப்பவுமே அதிசயமா சொல்றதா வழக்கம். எப்படி? 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கா? எங்க இருக்கு? என்ன சிரிக்கிறாங்க? நான் பார்த்ததே இல்ல. காட்டவா? ஏன் காட்டுறீங்களா? இப்ப காட்டாம எப்படி பாப்பா? சரி காட்டவா? ஆமாங்க. இப்ப காட்ட முடியாது. ஏன்? நாளைக்கு காலைல தான் காட்ட முடியும். ஏங்க? இங்க இல்லையே. இங்க இல்லையா? இங்க இல்லையா? அவங்க வேற ஏதோ நினைச்சிருக்கிறாங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. 2 கொட்டையோட வாழைப்பழம்னா அது நீங்க அதெல்லாம் பங்காளி. நான் உண்மையாவே சொல்றேன், ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை அறிஞரும் பேச மாட்டாங்கிறது அகில இந்தியாவுக்கு அப்படி பேசுங்க. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்குன்னா தமிழ் மருந்து கடையில காலையில கொப்பாத்தா கோயிலுக்கு பக்கத்துல வா. காரைக்குடியில என்ன கோயில்? கொப்படியம்மன் கோவில். அதான் கொப்பாத்தா கோயில்னு சொல்றது. கொப்படியம்மன் கோயில் பக்கத்துல தமிழ் மருந்து கடையில கல்வாழைன்னு கேளு. கல்வாழையா? கல்வாழைன்னு கேட்டேன்னா வாழைப்பழம் எடுத்து கொடுப்பேன். அதுல 2 கொட்டை சீத்தாப்பழம் கொட்டை மாதிரி உள்ள இருக்கும். இப்ப கொட்டையோட வாழைப்பழம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. ஒத்துக்குறியா? அதான் மேட்ரு. சரி, மாம்பழத்துல கொட்டை இருக்கா? இருக்குமே. நான் இல்லைங்கிறேன். பெரிய கொட்டையா இருக்கும். போயான்ட்டேன். இருக்கியா? கொட்டை இல்லாத மாம்பழத்தை நான் காட்டி விட்டா இருக்கு. மாம்பழத்துல இல்லாம மாம்பழத்துல கொட்டை இருக்குங்க. இந்த மாம்பழத்துல கொட்டை இருக்காது. எந்த மாம்பழத்துல? புதா தாத்துன்னு ஒரு மாம்பழம். புதா தாத்தா? மாம்பழத்துல என்னென்ன மாம்பழம் தெரியுமா? அப்படின்னு ஒரு மாம்பழம் இருக்கா? மல்கோவா, மல்கோவா, பங்கனம்பள்ளி, என்ன கல்லாமணி, கல்லாமணி, பாலாமணி, பாலாமணி, நீலா, செந்தூரா, செந்தூரா, புதாத்தாத். புதாத்தாத்துங்கிறது இத்தனை இருக்கும். மாங்காய் தொக்கு போடுறதுக்கு அதான் யூஸ் பண்ணுவாங்க. தொக்கு போடவா? அதுல உள்ள கொட்டை இருக்கா, தோல் மாதிரி தான் இருக்கும். சேர்த்தே இருக்கலாம். இது மாதிரி நிறைய அதிசயங்கள் உள்ள இருக்கு. அதெல்லாம் நீ பார்க்கணும். நான் அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே நான் அதிசயம் பார்த்தேன் மண்ணிலே, அது அப்படியே அப்படி பல அதிசயங்களை பார்த்தேன் நான். உனக்கு தெரியாது. உனக்கு நான் காட்டுறேன். இது எப்படி கிலோ கணக்கா, படி கணக்கா, உலக்க கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா? உலக்கு இருக்கு, படி இருக்கு, குத்து இருக்கு. குத்து கணக்கு வேண்டாம். ஏங்க? இப்போதைக்கு நீ குத்து கணக்குல போகாத. ஏன்? இந்த உலக்கிலே நிப்பாட்டிக்க. ஏயா? இப்ப நீ குத்து கணக்குக்கு போனீனா குத்தி நாசமாக்கிடுவாங்க. ஏன்?
நான் சொல்றத கேளு, நல்லதுக்கு சொல்றேன். வியாபாரம் தானேயா? உனக்கு சொன்னா புரியாது. சரி சரி, எவ்வளவு ஒரு உலக்கு? எவ்வளவு ஒரு 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 உலக்கு? உலக்கு ஒரு உலக்கு 20 ரூபாய் தாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா. ஆமா, உலக்க 20 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதுல அளந்து போடுவேன்? வாயில ஓடு துப்பும். வாயில மீன தொப்போம். அதையும் சாப்பிடுவேன். இல்லங்க, நீங்க வளர உள்ள அந்த உலக்குல இழந்த பழத்தை போட்டு பழத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு உலக்க நான் எடுத்துப்பேன். வெரி குட். அதாவது பழம் என்னோட, உலக்கு உன்னோட. ஆமாங்க. அதாவது தண்ணி உன்னோட, சொம்பு என்னோட. எப்படி? நீ தண்ணி தாகம்னு கேட்கற, நான் சொம்புல தண்ணி ஊத்துறேன். நீங்க கொடுத்தா அப்படியே வரும். அப்ப நீ தண்ணியை குடிச்சு சொம்ப கொடுத்துறியா, கொண்டு வருவியா? கொடுத்துட்டேன். அப்ப தண்ணி உன்னோட. ரொம்ப கொண்டு போய் நான் அங்க போட போறேன். அட எழுத போறீங்க வந்து அம்மா. அம்மா வைக்க வரல, நான் தான் வைக்கிறேன். ஐயோ பாவம், அது பூரா அம்மாவே கட்டி அழுங்க. ஐயோ, அது சிவாராமன் படுத்து கிடக்கு பாவத்தை. இந்த அது குலக்கேசல போக சொல்றியா நீ? இல்ல வேண்டாம். எழுத போறீங்க வந்து அம்மா. பழக்கம் பண்றியா? இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா வயக்காட்டுக்குள்ள போவா. நல்ல பழக்கம் பண்றியா? ஒரு இடத்துல நிற்கணும். நான் அதை தேடி பிடிச்சி வேலை பார்க்குறதே பெரிய சிரமம். இதில் நீ விரட்டிக்கிட்டே தெரிஞ்சுன்னா நான் என்னைக்கு கண்டுபிடிக்கேன். ஒரு இடத்துல இப்படி தப்புனா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொல்றத கேளு. வா, நான் பூத கண்ணாடி வாங்கிட்டு வரேன். இப்படியே தவி தவி அலையாசி பெட்டில ஏறி உட்கார போற. எனக்கு தோதா இருக்கு. இப்படி பறந்து போற அளவுக்கா நான் குத்துறேன். முகத்தை பார்த்தேன். பரிமளம். சொல்லுங்க. பரிமளம் என்னாச்சு? வர வர உள்ள போகுதே. உள்ள போகுதா? ஏய், தொண்டையா? அந்த சந்தேகம் தான் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. தொண்டை உங்க வாய்ஸ் உள்ள போய்கிட்டே இருக்கு. என்ன தொண்டைக்குள்ளேயே போகுதா? பரிமளம். பரிமளம் சொல்லுங்க. பரிமளம் சொல்லியா? கொஞ்சம் பேசில பேசி பார்த்தேன். உன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பேரு? இலக்கண பேர். உன் பேர் உனக்கே தெரியாது. பரிமளம்ங்கிறது ஒரு வாசனை திரவியம். ஏன்னா மச்சகந்தின்னு ஒரு பெண் இருந்தா. மச்சகந்தின்னு மீன் ஓட ஓட்டுறவ.
அப்போ ஒரு முனிவர் ஓடத்தை கிடக்கிறதுக்காக அந்த மச்சகந்தியுடைய ஓடத்தில் ஏறி என்னை அங்கே இடத்துல கொண்டு போகணுமான்னு சொல்கிறார். அப்படி போகும்போது மேலே பார்க்குறாரு, கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. இது நல்ல நேரம். இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா இந்த உலகத்துக்கே பெரிய விஷயத்தை கொடுப்பான் அப்படின்னு நினச்சி இப்போ குழந்தை பிறக்கணுமே அப்படின்னு அப்போ அந்த பொண்ணை கேட்குறான் மச்சகந்தி, நாம் இருவரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கலாமா? அட நான் சொல்லல அப்படிங்கும்போது அவ சொன்னா, சாமி நான் இன்னும் வயசுக்கே வரல, நான் சின்ன பிள்ளை சாமி, என்னைய போய் நீங்க எப்படி குழந்தை பெக்க சொல்றீங்க? எனக்கு கவலைப்படாதே, நான் அஷ்டமா சித்துக்கள் கற்றவன், சிறுசை பெருசாக்குவேன், பெருசை சிறுசாக்குவேன், அகிமா லகிமா கணி. உண்மைதாங்க, அஷ்டமா சித்துனா அதுதான். உன்னை பெரிய பிள்ளையாக மாற்றுகிறேன் அப்படின்னு மாற்றி அவளோட கூடலான்னு கிட்ட போறாரு. மீன் கவிச்சு அடிக்குது அவ மேல. மச்சகந்தி இல்லையா, மச்சம்னா மீன். அப்ப பார்த்தாலே உடனே அவளை பரிமள கந்தியாக மாத்தினான். பரிமளம் அதான் சொன்னேன், நல்ல வாசனை திரவியமான உடம்பா மாத்தி அவளோட கூடி ஒரு குழந்தையை பெற்று மறுபடியும் அவளை சின்ன பிள்ளையாவே மாத்திட்டார். சிறுசை பெருசாக்கி பெருசை சிறுசாக்கிட்டார் மறுபடியும். அப்படி ஆக்கி அந்த குழந்தை யாருன்னா அவர் தான் வேத வியாசர். அப்படி உலகத்துக்கு வேதங்களை எடுத்து கொடுத்த வியாசர் அவரை. அது மாதிரி நீ நானும் சேர்ந்து. ஏன் இவ்வளவு வெறுப்பு? சரி பரவாயில்ல. இந்த பரிமள கந்திக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு. இலக்கண ரீதியா பரிமள கந்திக்கு இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் இருக்கு, பரிமளம். பரினா என்ன? குதிரை. இது எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்துல நரியை பரியாக்கினார் சிவன். நரியை பரியாக்கினார், குதிரையாக்கினார். அப்ப பரினா குதிரை, மலம்னா சாணி, மலம்னா சாணி தான், நரகல், சாணம். அப்ப பரினா குதிரை, மலம்னா சாணி. உன் பெயர் குதிரை சாணி என்பதை. என் பேர் மலம் இல்லையா, பரிமளா. இம்மு வராது, இம்மு வராதுங்க. இம்மு வரலனாலும் மலம் தானே. ஏய் பரிமளா. சரி ஓகே, இருந்தாலும் உன்னை நான் ஏத்துக்கிறேன். நீ குதிரை சாணியா இருந்தாலும் பரவாயில்ல, யானை சாணியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏத்துக்கிறேன். ஒரு பழமொழி வாக்காம விடக்கூடாது. ரொம்ப பேர் சொல்லுவேன், யானைக்கே அடிசருக்கும், யானைக்கு அடிசருக்கும். அது முட்டாத்தனமான வார்த்தை. யானைக்கு அடிசருக்குன்னு போயிடக்கூடாது. யானை அடி சறுக்குனா அதனுடைய பாதிப்பு எவ்வளவுன்னு யானைக்கு தான் தெரியும். விளையாட்டு காரியம் இல்லை. அது மாதிரி தான் நான் ரொம்ப சறுக்காம செய்யணும்னு நினைக்கிறேன். உன்னை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? ஹலோ, ஆத்தங்குடி ஆல்ரவுண்ட் துரைராஜ் ரசிகர் மன்றம் சார்பாக ஹார்மோனியம் எனக்கு 25 ரூபாயும், மருதங்கம் வாசிக்கும் அருமை தம்பி மாப்பிள்ளை சரவண் 25 ரூபாயும், இங்கே ஆல்ரவுண்டு வாசிக்கும் அருமை அண்ணன் ஆரம் துரைராஜ் அவர்களுக்கு 25 ரூபாயும், இங்கே தாளம் வாய்த்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ஜோதி அவர்களுக்கு 25 ரூபாயும், இங்கே பபுனா நடித்து கொண்டிருக்கும் அருமை ஐத்தான் ஆர்பி ஹரிகரன் ஐத்தான் அவர்களுக்கு 51 ரூபாயும், இங்கே டான்ஸா நடித்து கொண்டிருக்கும் அருமை பரிமிளா அவர்களுக்கு 51 ரூபாயும் அன்பளிப்பாக வழங்கி இப்படிக்கு ஆல்ரவுண்ட் துரைராஜ் ரசிகர் மன்றம் ஆத்தங்குடி அன்பர்கள் அனைத்து உள்ளங்களும் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். எனது அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய ஆத்தங்குடி ஆரம் துரைராஜ் ரசிகர் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி கருத வணக்கம். என் அன்பு நண்பர், உடன்பிறவா சகோதரர், நாங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்றிலே பிறக்கவில்லை, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் சகோதரர்கள் தான். அப்படிப்பட்ட என்னுடைய ஆரியூர் சகோதரன் துரைராஜ் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பிலே ஆத்தங்குடி சார்ந்த அன்பு உள்ளங்கள் நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றிகள் வணக்கம். இங்கு மட்டுமல்ல, நான் வராத மேடையில் கூட என் பேரை சொல்லி பரிசு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பரிசினை வாரி வழங்கிய எனது ரசிகர்கள் அனைவருக்கும் மற்றும் மாப்பிள்ளை எல்எஸ் அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஹார்மோனிய கலையரசு அழகேசன் அவர்களை பாராட்டி வெளுவூரைச் சேர்ந்த குட்டி அவர்கள் அம்மா பாடல் ஒன்று கேட்டு ரூபாய் 51 பரிசாக வழங்கியுள்ளார்கள். ஆண்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய ஆர்மை உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். காரைக்குடி மாநகரி சார்ந்த மாதவன் அவர்கள் எனக்கு மாமியா பாடல் பாட சொல்லி 100 ரூபாய் அனுப்பி. ஹலோ, அம்மா பாட்டு கேட்டா அம்மா பாட்டுக்கு மாமியா பாட்டு கூடாது.
என்னங்கட இந்த உலகத்துல அம்மா பாட்டு பாடுறீங்க, அப்பா பாட்டு பாடுறீங்க, மாமியா பாட்டு பாடக்கூடாதா? எனக்கு மாமியா உசுரு, நான் பாடுவேன். மாமியா ஓஞ்சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க. மாமியா சேலை இல்லையா? கட்டி ஆட மாமியா சேலை இல்லையா? ஆத்துல மீன் பிடிக்க மாமியா சேலை இல்லாம இருக்கு. மாமாவுக்கு தலை தோவட்டு பத்தால சேத்தனைக்க மாமியாவையா? மாமாவை செத்தால போத்தி விட வேணும். மாமாவை செத்தாலும் போத்தி விட தோணும். மாமியா ஒஞ்சேலே அடுத்த மேடையில பாடுறேன். உன்னை எப்படி நான் மனசா நினைக்கிறேன் தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது ஓரங்கட்ட பார்க்கிறீங்க ராசாவே. ரொம்ப ஓவரத்தான் பேசுறீங்க ரோசாவே. சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது, நாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சட்டியில் முறையாமல் இருக்குதையா, ஆப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு வாங்கி வைக்கிறார், திம்ப திம்ப ஆப்பக்கரு அன்னக்கிளி அடி வரும் அன்னக்கிளி ஒரு கட்ட பார்க்கிறீங்க ரோசாவே. ரொம்ப வரத்த பேசுறீங்க ராசாவே. ஏத்தை மாசம் பிறந்ததும் என்னால் பார்க்கணும், தோல் சேரணும். மாசம் பிறந்த புட்ட நாள் பார்க்கணும், ஐயாடி நீ என்ன சேர்க்கணும். அடிக்கருங்க ஆய் பருச்சாவலிக்காத கொடியரும்பே. கட்டி சத்தம் கேட்டதுமே தொட்டி சத்தம். ஆப்பக்கடு அன்னக்கிளி அடி வரும் அன்னக்கிளி ஒரு கட்ட பார்க்கிறீங்க ஆசாவே. ரொம்ப வரத்தான் போகுறீங்க ரோசாவே. கூடையில இருக்கிறது உங்க காதல் எப்படிப்பட்ட காதல்? என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? அதுக்கே சிரிப்பு வந்துருச்சு. குடும்பத்தை
வலி ஏற்படுறது பார்த்தியா? போயிட்டாளா? ஏங்க தப்பிச்சேன்டா சாமி. என்ன தப்பிச்சேனா? ஒரு பக்கம் எனக்கு இவ்வளவு தூரம் தொட்டு உழைப்பி போட்டு தப்பிச்சேங்கிறீங்க. அங்கே போய் பிறந்தாள்கிட்ட அடி வாங்குறதா? நம்ம சத்துக்கு என்ன முடியுமோ அதாங்க. அங்கே போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வருவா கௌரவமா அந்த மரியாதையோடு அப்படி ஒதுக்கிச்சிருந்தேன். நாங்கள் யார் தெரியுமா? பழைய ரவுடிங்கிற கத்துல ஒதுங்க. அங்கே போய் முடித்தான எந்திரிச்சுப்பா அப்படின்ட்டானா போச்சு. கௌரவம் கிட்ட போவோம். அந்த பழைய கிரிப்லே ஓடும். அந்த தேங்க்யூ. இருந்தாலும் மனசு. ஹலோ, நல்லா தானங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு ஹலோ ஏங்க ஒப்பாரி வைக்கிறீங்க? நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு முட்டாப்பையிலேயே வாழ்ந்துட்டு இந்த உலகத்தில் என்ன சொல்றீங்க? நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க, 4 பேர் சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. அப்படி முட்டாப்பை ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போல. பெண்ணை படைக்காது பிரம்மனே பாவம் வாங்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காது, பெண்ணை படைக்காது பிரம்மனே பாவம் வாங்களே, பரிதாபம் நாங்களே. காலகாலமா விதியா ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலே நீர் வரும் பாலைவனங்களே, அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலே, கல்லை உடைத்தாலே நீர் வரும் பாலைவனங்களே, அழகான பெண்களே. உலகம் மறையோ சொர்க்கமா உலகமே ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை இது காதல், இது காதல். அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னார்.